வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் டெட் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் யூனிட் 3 லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ். நம்ம இதுல ஃபுல்லா பிஒய்க்யூஸோடய சேர்த்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்ப்போம். ஓகே, நான் இதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்? ஃபர்ஸ்ட் மென்டல் ஹெல்த், மென்டல் ஹைஜீன், அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் growth and development. growth and developmentோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், மெயினா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெவலப்மெண்ட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அந்த செப்பலோகார்டல் அது மாதிரி வரும்ல, அந்த டெவலப்மெண்டல் ஸ்ட்ரக்சர் என்னோட சேனல்லயே நான் வீடியோ போட்டிருக்கேன். growth and development பாருங்க. நெக்ஸ்ட் மெட்டா காக்னிஷன், கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் பத்தி கொஞ்சம் ஒரு ஐடியா இருக்கணும் கண்டிப்பா. நெக்ஸ்ட் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி, ஜீன் பியாஜே தெரிஞ்சிருக்கணும். லிவ் விகாட்ஸ்கி சோஷியோ கல்ச்சுரல் தியரி தெரிஞ்சிருக்கணும். எரிக் எரிக்சன் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட், லாரன்ஸ் கோல்பர்க் மாரல் டெவலப்மெண்ட் தியரி. இது எல்லாமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி தியரிஸ்ல சிக்மண்ட் ஃப்ரூட் சைக்கோ அனாலிட்டிக் தியரி, அந்த ஈகோ சூப்பர் ஈகோலாம் வரும்ல, அதை ஒரு தடவை பாருங்க. கார்ல் ராஜர்ஸ் ஹியூமனிஸ்டிக் தியரி, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்டன் ஆல்பர்ட் ட்ரேட் தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெஸ்டால்ட் தியரி, இதுவும் பார்த்துக்கோங்க. கெஸ்டால்ட் தியரி என்ன சொல்றாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் மொத்தமா பார்க்கணும்னு சொல்றாங்க. சரியா, நான் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா இந்த வீடியோ ரொம்ப பெருசாயிடும். அதனால எதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. நான் தனியா எல்லாத்துக்குமே நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையோ பண்ணிக்கோங்க. மெயினா பேப்பர் 2 எஜுகேஷன் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் தியரிஸ்ல மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், கார்ட்னர்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ட்ரையார்கிக் தியரி ஸ்டன்பர்க், அவரது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தியரிஸ் ஆஃப் லேர்னிங்ல பாவ்லோவ் கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி, ஸ்கின்னர் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் தியரி, ஒரு அல் டிரைவ் ரிடக்ஷன் மாடல், கேக்னே hierarchical theory of learning, next Albert Bandura social learning theory, Tolman sign learning theory, Kutlevin field theory. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எல்லாமே ஆக்சுவலா ரொம்ப ஈஸி. எல்லாத்துக்கும் சின்ன சின்னதா நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பண்ணி போடுறேன். வித் எம்சிக்யூஸோட போடுறேன் பாருங்க. நான் முதல்லயே பாவ்லோவ்து ஸ்கின்னர்து போட்டிருக்கேன், கேக்னேது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்கேன், ஹைரார்கிக்கல் தியரி நான் போடுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ல அந்த டைப்ஸ், டைரக்டிவ், நான் டைரக்டிவ், எக்லெக்டிக், அது எல்லாத்தோட டைப்ஸ் எல்லாமே, அதோட டெஃபினேஷன்ஸ் என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன, இது எல்லாம் தான் இந்த யூனிட் 3ல இருக்கு. யூனிட் 3ல கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் வருது. நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா ஈஸியா மார்க் எடுக்கலாம். அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா இந்த தியரி நம்ம ஈஸியா மார்க் எடுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பிஒய்க்யூஸ் பார்க்கலாம். First one, which of the following is an example of classical conditioning? Classical conditioning. See, dog salivates when it hears a bell, student studies to get good grades, rat presses a lever to get food, employee works for salary. See, classical conditioning யார் பண்ணா, பாவ்லோவ் பண்ணாரு. பாவ்லோவ் என்ன சொல்லியிருக்காரு, பசங்க பாசிவா தான் அங்க இருப்பாங்க இல்லையா. இது மீதி எல்லாம் பாருங்க, ஸ்டூடெண்ட் ஸ்டடிஸ் டு கெட் குட் கிரேட்ஸ், இதுல பசங்களே ட்ரை பண்றாங்க. டாக் salivates when it hears a bell, நமக்கு அந்த கனெக்ட், அந்த தியரியோடய கனெக்டடா இங்க கொடுத்தாங்க. சம்டைம்ஸ் ஸ்டூடெண்டோட வச்சு கூட கொடுப்பாங்க. ஓகேவா, எங்க நம்ம ஸ்டிமுலஸ் கொடுக்கணும், அப்பதான் நடக்குதுன்றாங்க. பிஹேவியரல் சேஞ்சஸ் அப்பதான் நடக்கும். ஓகே, so dog salivates when it hears a bell. See, explanation. Classical conditioning as demonstrated by Pavlov's experiment involves learning through association. Hear the bell, conditioned stimulus is associated with food. Food in unconditioned stimulus leading to salivation and conditioned response. நான் இதை பத்தி வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. ஓகே, எப்படின்னா திரும்பி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பெல் சத்தம் கேட்கும் போது அந்த டாகுக்கு எதுவுமே வராது. ஆனா பெல்லையும் ஃபுட்டையும் ஒன்னா காட்டும் போது என்ன ஆயிடுது, டாக் கண்டிஷன் ஆயிடுது. அதுதான் கண்டிஷன், கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி. ஓகே, நெக்ஸ்ட், which theorist is most associated with the concept of operant conditioning? Operant conditioning first classical conditioning, அத பண்ணது யாரு, பாவ்லோவ். இது operant conditioning, இத பண்ணது யாருன்னா பிஎஃப் ஸ்கின்னர். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்றேன், ஆப்ரேட் அப்படி ஞாபகம் வச்சுப்பேன். ஆப்ரேஷன் எங்க பண்றோம், ஸ்கின்ல பண்றோம். ஸோ ஸ்கின்னர். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. See, B.F. Skinner is known for his work on operant conditioning, where behaviors are influenced by the consequences that follow them. நம்ம இதுல என்ன பண்றோம், இதுல ரிவார்ட் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஓகே, அதை வச்சு நம்ம பிஹேவியர் சேஞ்ச் ஆகும் பிஎஃப் ஸ்கின்னர் சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட்,
Which of the following is the characteristics of constructivist learning theory? Constructivist na என்னன்னா, learning is passive, knowledge is constructed based on individual experiences, learning is driven by external reinforcement, learning is purely a cognitive process. See, constructivismனாலே நமக்கு தெரிஞ்ச நாலேஜோட இன்னும் கொஞ்சம் நாலேஜ் நம்மளே கன்ஸ்ட்ரக்ட் பண்றது. So answer is B. Knowledge is constructed based on individual experiences. Okay? இதுக்கு ஒரு explanation. Constructivist learning theory states that learners actively construct their own understanding and knowledge of the world through experiences and reflecting on those experiences. Okay? நம்ம ஒரு ஏதோ நடக்குது, அது ரிலேட்டடா நாளைக்கு ஒண்ணு நடக்கும் போது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை எப்படியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட், according to Maslow's hierarchy of needs, which of the following needs must be met first? Maslow என்ன சொல்லியிருக்காரு? நிறைய நீட்ஸ் இருக்கு நமக்கு இல்லையா? அந்த நீட்ஸ் ஒண்ணு ஒண்ணு நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும் போது பசங்க வந்து படிக்க முடியும், நமக்கு தேவைன்றாரு. See, esteem needs, self actualization, பசங்க மட்டும் இல்ல, ஈவன் நார்மல் காமன் பீப்புளுக்கும் இவ்வளவு இருக்கும். See, esteem needs, self actualization needs, safety needs, physiological needs. இதுல எது ஃபர்ஸ்ட், எது நமக்கு ஃபர்ஸ்ட் தேவை? நமக்கு physiological needs. Physiological needs na, see, Maslow's hierarchy is a pyramid of needs starting with the most basic physiological needs. தங்குறதுக்கு சாப்பிடுறதுக்கு முதல்ல வேணும், ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபர்ஸ்ட் வேணும். So at the bottom, which must be satisfied before high level needs can be addressed. எது தேவை? நெக்ஸ்ட் நமக்கு ஒரு ஷெல்டர் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒன்னொன்னா வரும் அது. ஓகே. Next, which learning theory emphasizes the role of reinforcement and punishment in shaping behavior? Reinforcement, punishment பத்தி நம்ம எங்க பேசியிருப்போம்? Social learning theory, cognitive development theory, behaviorism, humanistic theory. எந்த இடத்துல நம்ம reinforcement and punishment ரொம்ப முக்கியம்? இது நம்ம operant conditioningல சொல்லியிருப்போம். Reinforcement and behaviorism theory. Okay, behaviorism theory. Pavlov's behaviorism theory தான். operant condition, ஸ்கின்னர்து behaviorism theory. behaviorism theory என்ன சொல்லுதோ, நம்ம environment எப்படி நம்ம behavioral changesக்கு ஹெல்ப் பண்ணுது, அதுக்கு ஒரு ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? இவர் என்ன சொல்வாரு, அதுக்கு ஒரு நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது இன்னும் நம்ம behavioral changes மாடிஃபை பண்ண முடியும்னு சொல்றாரு. Next one. Who proposed the theory of multiple intelligence? Howard Gardner, Robert Sternberg, Jean Piaget, Lev Vygotsky. Actually, Vygotsky T pronounce பண்ணக்கூடாது. இதுக்கு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னாலே வாட் கார்ட்னர். ஓகே. See, what Gardner proposed the theory of multiple intelligence, suggesting that individuals possess different kinds of intelligence such as linguistic, logical, mathematical, musical and spatial. இவர் என்ன சொல்றாரு, ஒரு இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நமக்குள்ள 2-3 இன்டெலிஜென்ஸ் சேர்ந்து இருக்குது, நிறைய இன்டெலிஜென்ஸ் சேர்ந்து இருக்குன்னு சொல்றாரு. ஓகே. Next, which of the following is an example of positive reinforcement? See, giving a student a sticker for completing their homework, allowing a student to skip homework for good behavior, taking away a student's phone for talking in class, assigning extra homework for bad behavior. See, taking away a student's phone for taking the negative reinforcement. Okay. பசங்களுக்கு பிடிச்சத அவங்க கிட்ட இருந்து எடுக்கிறோம், ஒரு நல்லதுக்காக பண்றோம். ஓகே, அது நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னன்னா, பசங்க நல்லா எழுதிட்டு வந்தா ஒரு ஸ்டிக்கர் கொடுக்கறோம்ல, கிவிங் a student a sticker for completing their homeworkங்கிறது பாசிட்டிவ் reinforcement. See, positive reinforcement involves presenting a rewarding stimulus after a desired behavior. ஒரு நல்ல behaviorக்கு நம்ம கொடுக்கிறோம், increasing the likelihood of that behavior being repeated. என்ன பண்றோம், அந்த behavior திரும்பி தொடரணும், அந்த குழந்தை டெய்லி நல்லபடியா எழுதிட்டு வரணும்னு டீச்சர் ஸ்டிக்கர்ஸ் கொடுக்குறாங்க. So it's a positive reinforcement. Next, what is cognitive dissonance? இதெல்லாம் எங்க வருதுன்னா, இந்த mental hygiene, நம்ம அந்த லேர்னர் அண்ட் லேர்னிங்ல இருக்கு, நமக்கு மென்டல் ஹெல்த் பத்தி, மென்டல் ஹைஜீன் பத்தி, இதுல இந்த மாதிரி வரும். காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் அப்படின்னா என்னன்னா, the conflict between desired outcomes and actual outcomes, the mental discomfort experienced when holding contradictory belief, the gap between expected performance and actual performance, the process of learning from mistakes. See, cognitive dissonance-na என்னன்னா, இதுக்கு ஆன்சர், the mental discomfort experienced when holding contradictory beliefs. அப்படின்னா என்னன்னா, சம்டைம்ஸ் நமக்கே இந்த சிச்சுவேஷன் ஏற்படும், ஏதோ ஒரு பண்ணும்போது ரெண்டு மாதிரி நமக்கு தோணும், செய்யலான்னு தோணும், செய்யக்கூடாதுன்னு தோணும்ல, அதுதான் contradictory beliefs. contradictoryனா ஆப்போசிட்டா இருக்கிறது, அந்த மாதிரி நமக்கு தோன்றது பேர் cognitive dissonance. ஓகே. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம்.
Cognitive dissonance, a concept introduced by Leon Festinger, refers to the mental discomfort that results from holding two conflicting beliefs or attitudes simultaneously. Okay, the cognitive dissonance. Next, in Bandura's social learning theory, what are the four processes of observational learning? ஆல்பர்ட் பந்துரா தியரி வந்து சோசியல் லேர்னிங் தியரி. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பசங்க வந்து மத்தவங்கள பார்த்தே கத்துப்பாங்கன்னு சொல்றாரு. அதான் அவரோட போவோடால் எக்ஸ்பெரிமெண்ட் வரும்ல, அடல்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்க பார்த்தா அதையே அந்த பசங்க கத்துக்கும். போவோடால் எக்ஸ்பெரிமெண்ட்ல அதுதான் அவர் சொல்றாரு. பசங்க என்ன பண்ணுது, அட்டென்ஷன், ரிட்டென்ஷன், ரீப்ரொடக்ஷன், மோட்டிவேஷன். அதுதான் ஆன்சர். ஆன்சர் ஏவே கரெக்ட் தான். ரிட்டென்ஷனா பசங்க பாக்குறது, அதை மண்டை, ரிட்டென்ஷன்னா மைண்ட்ல வச்சுக்கிறது, ரீப்ரொடக்ஷன் திரும்பி அதை பண்ண பாக்குறது, அதையே திரும்ப அதையே மோட்டிவேட் பண்ணி பண்ணிக்கிறது. ஓகேவா? சோ அப்சர்வேஷனல் லேர்னிங்ன்றாரு. அதுதான் பசங்க வந்து நல்ல விதமா தன்னை சுத்தி இருக்கிறத பார்க்கும்போது பசங்க நல்லதை கத்துப்பாங்க. சோசியல் லேர்னிங் தியரி அவரது, ஆல்பர்ட் பந்துரா. அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது போவோடால் எக்ஸ்பெரிமெண்ட். நெக்ஸ்ட், according to Bandura, observational learning involves four key processes இருக்கு. Paying attention to the behavior, retaining the information, reproducing the behavior, being motivated to do so. Okay, அவங்க தப்பானது எதனா பார்க்கும்போது அதே கண்டினியூ. Okay, next one. What does self-regulated learning involve? Self-regulated involve learning under strict teacher supervision, learning through external rewards, setting goals, self-monitoring and self-assessment, relying on peer feedback. Relying on peer feedback, rely பண்றது. See, இதுல எது self-regulated learning? Self-regulated நம்மள நாமளே ரெகுலேட் பண்ணிக்கிறது. சரி, முக்காசி அடல்ட்ல அது மாதிரி வரும். Self-regulated learning. இது எது? Self-regulated, setting goals, self-monitoring and self-assessment. Answer is C. Okay. So self-regulated learning involves learners taking control of their own learning process by setting goals, monitoring their progress and assessing their own performance to make necessary adjustments. Okay, self-regulating, self-concept, இத மாதிரிலாம் கூட வரும். Okay. Next. In the context of learning, what's transfer of learning? Transfer of learning na என்னன்னா, நமக்கு தெரிஞ்சது எப்படி அது மத்தவங்களுக்கு போய், இல்லைன்னா நம்ம கத்துக்கிட்ட ஒரு விஷயம் எப்படி நமக்கு பின்னாடி தேவைப்படுது, பின்னாடி எப்படி நம்மளால யூஸ் பண்ண முடியுது. பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர், நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபர், ஜீரோ டிரான்ஸ்ஃபர், அந்த மாதிரியும் இருக்கு. See, the ability to apply knowledge and skills learned in one context to a different context. The repetition of learning tasks to enhance retention, the immediate recall of learned information, process of memorization. See, எங்க நமக்கு அது தேவைப்படுது? Answer is A. நமக்கு தெரிஞ்ச நாலேஜ வேற இடத்துல அதே நடக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்றோம். ஓகே. Next, transfer of learning refers to the application of skills, knowledge or attitudes that were learned in one situation to another learning situation. அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அது positive transfer. Now, what is the zone of proximal development? இது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? ZPD எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? லிவ் விகாட்ஸ்கில யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து என்ன சொல்றாரு, பெரியவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம். பசங்களை ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்? ஒண்ணு தெரியாது. அதுக்கப்புறம் பசங்களோட அவங்களுக்கு பெரியவங்களோட ஹெல்ப்போட கத்துக்கிறாங்க. அதான் ZPD. The range of tasks a child can perform independently, the range of tasks a child can perform with guidance and support. இதுதான் ரொம்ப முக்கியம். ZPDனாலே நமக்கு கொஞ்சம் பெரியவங்க, அட்லீஸ்ட் அவங்க நாலேஜ் இருக்கவங்க கிட்ட இருந்து இவங்க கொஞ்சம் கத்துக்கிறது. Okay, see, the range of tasks the child cannot perform even with help, the range of tasks the child has mastered. நீங்க மாஸ்டர்டே கிடையாது, பசங்க சப்போர்ட்டோட கத்துக்கிறது தான் ZP. Okay, zone of proximal development. Next, இதுக்கு explanation. ZPD, a concept introduced by Vygotsky, refers to the difference between what a learner can do without help. First, அவர் பண்ண முடியுதா ஒரு ஹெல்ப்பும் இல்லாம. Next, and what they can do with guidance and encouragement from skilled partner. ஓகே, தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறது, அதுதான் ZPD. அது என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் யார் ஹெல்ப்பும் இல்லாம பண்ணி பாக்குறது, அதுக்கப்புறம் மத்தவங்களோட ஹெல்ப்போட பண்ணி பாக்குறது. ஓகே. நெக்ஸ்ட், what type of learning involves observing and imitating others? Classical conditioning, operant conditioning, observational learning, latent learning. See, observing and imitating others நால என்னது? Observational learning. ஆல்பர்ட் பந்துரா. Okay, next. See, observational learning as described by Bandura occurs when individuals learn by observing the behavior of others and the outcomes of these behaviors. Okay, next. In Piaget, அதே மாதிரி இன்னொன்று அப்சர்வேஷனல் லேர்னிங்ல பசங்களுக்கு அதுக்கப்புறம் திட்டு வருதான்னு பார்ப்பாங்க அவங்க அந்த அடல்ட்ஸ் எல்லாம்.
இல்ல அவங்க திட்டு வாங்குறாங்கன்னு தெரிஞ்சவங்க அந்த அந்த இதை அப்படியே குறைச்சுப்பாங்க. அதுவும் ஆல்பர்ட் பந்தூரா சொல்லியிருப்பாரு. ஓகே. Next, in Piaget, stages of cognitive development, at what stages does a child begin to think logically about concrete events? இந்த 4 stages ரொம்ப important. கண்டிப்பா அதுல இருந்து 2 அட்லீஸ்ட் 1 to 2 questions கேக்குறாங்க எல்லா தடவையுமே. நார்மலா ஆர்டரே கேட்பாங்க, இல்ல அந்த ஏஜ் குரூப் பத்தி கேட்பாங்க, இல்ல அதோட கீ டேர்ம்ஸ் வச்சு கேட்பாங்க. இப்ப லாஜிக்கல் திங்கிங் எப்ப டெவலப் ஆகுது? கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜஸ்ல டெவலப் ஆகுது. இது நல்லா பாத்துக்கோங்க. நானே காக்னிட்டிவ் இது பியாஜேக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஏஜோட பாத்துக்கோங்க. The concrete operational stage எப்பனா 7 to 11 yearsல is characterized with the development of logical thinking நிறைய வளர்ற stage. Okay. Next. Which of the following best describes scaffolding in education? இப்ப நம்ம ZPD படிச்சோம்ல, அதேதான். ஓகே, அவரது தான் இதுவும். லிவ் விஹாட்ஸ்கி இதுதான் இதுவும். Providing continuous feedback, breaking down learning tasks into smaller manageable steps, encouraging students to learn independently, creating a supportive learning environment. So, breaking down learning tasks into smaller manageable steps. It's scaffolding na என்னன்னா, அது நம்ம படிக்க வேண்டியதை சின்னதா பிரிச்சு அதை வச்சு சொல்லி கொடுக்கிறது. ஓகே. Scaffolding. Scaffolding involves providing temporary support to students as they learn new concepts, gradually removing the support as they become more proficient. Very good. Scaffolding என்னன்னா சின்ன சின்னதா உங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா ஓரளவு அவங்க பண்ண ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ணணும், நம்ம அப்படியே லைட்டா நம்ம சப்போர்ட்டை விட்டுட்டு வந்துடும். அதுதான் scaffolding. ஓகே. Next. What is the term intrinsic motivation? Intrinsic நமக்குள்ளேயே வர motivation intrinsic. வெளியில வர்றது extrinsic motivation. See, motivation driven by external rewards, motivation driven by internal rewards, motivation driven by social approval, motivation driven by competition. So internal rewards தான் இது. ஓகேவா? நமக்குள்ளேயே தோன்றது, நான் இது பண்ணா இது நடக்கும், நான் நல்லா இருப்பேன், நமக்கே ஒரு மோட்டிவேட் பண்ணி நம்மளே படிக்கிறது intrinsic motivation. Intrinsic motivation is the drive to engage in an activity for its own sake due to the enjoyment and satisfaction derived from the activity itself rather than external. It's external, வெளியில இருந்து வர்றதெல்லாம் external. Next. In the context of learning, what does metacognition refer to? Metacognition na நம்மளோட mental process. Metacognition நம்ம எப்படி அதை think பண்றோம்ன்றதே think பண்றது. Higher level of thinking, actually. Metacognition. So, learning through trial and error, thinking about one's own thinking process, learning through observation, memorizing information. இதுலயே நமக்கு own thinking process. இதுதாங்க key term. Metacognition, own thinking வந்தா, answer is thinking about one's own. Okay, metacognition involves being aware of and controlling one's own cognitive process. நமக்கு தெரியுது ஒண்ணு தப்பா நினைக்கும் போது அதை கரெக்டா நிறுத்திட்டு நல்லபடியா நம்ம திங்க் பண்றதை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். அதுதான் மெட்டாகாக்னிஷன். such as planning how to approach a learning task, monitoring comprehension and evaluating progress. Okay, next. According to Vygotsky, what role does language play in cognitive development? It is irrelevant. It is merely a means of communication. It is a primary tool for thought. It is a minor factor. Language development ஏன்னா நம்ம ஃபுல்லா ஒரு சோஷியல் விகாட்ஸ்கி என்ன சொல்லியிருக்காரு, பசங்க வந்து சுத்தி இருக்கிறவங்களை வச்சு கத்துப்பாங்க நிறைய விஷயம். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் நிறைய நடக்கும். ஸ்கேஃபோல்டிங் பத்தி பேசியிருக்கிறாரு இல்லையா? ZPD. சோ இதுல எல்லாமே மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறது. ஓகே, சோசியோ கல்ச்சுரல் தியரி அவரது தானே. சோ அவர் என்ன சொல்றாரு? சோ இட் இஸ் பிரைமர்லி டூல் ஃபார் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். ஒருத்தவங்க கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்றது. லாங்குவேஜ்னா வெறும் நம்ம பேசுற ஆக்ஷன்ஸ்ல இது பண்றது. மத்தவங்களுக்கு நம்ம எல்லாமே லாங்குவேஜ்குள்ளதான் செய்யறோம். ஓகே. Vygotsky explained that language is fundamental to cognitive development, serving as the main tool for thinking and understanding the world. Okay, மத்தவங்க கூட நம்ம interact பண்றது. Okay, அதுக்கு verbal-ஆவும் இருக்கலாம், non-verbal-ஆவும் இருக்கலாம். Next, which of the following describes latent learning? Latent learning na actually first என்னன்னா, இப்போ நம்ம ஒரு கத்துக்கிட்ட விஷயத்தை உடனே நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல. சம்டைம்ஸ் டீச்சர்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க, ஏதோ நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்ப நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா நெக்ஸ்ட் டே அதை சம்பந்தமா மிஸ் கொஸ்டின் கேட்கும்போது டக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த ப்ராசஸ் நம்ம இந்த நமக்கு நடக்கிற அந்த லேர்னிங் ப்ராசஸ் உள்ளுக்குள்ள நடந்திருக்கும். ஓகேவா? அதுதான் லேட்டன்ட் லேர்னிங். பின்னாடி எப்ப தேவையோ அது வெளியில வரும். அதுதான் லேட்டன்ட் லேர்னிங். Learning that is immediately demonstrated, learning that is not immediately expressed in behavior, learning that occurs without reinforcement. அதுவும் ரைட். அந்த சமயம் மிஸ் ஒன்னு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நடந்திருக்கும். Learning that occurs through observation. See, B. Learning that is not immediately expressed in behavior. இது மேஜர். சம்டைம்ஸ் UGC நெட்ல 2-3 ஆன்சர் கூட கரெக்டா இருக்கும்.
ஆனா அதுல எது வந்து ரொம்ப அப்ராப்ரியேட் பார்த்து நம்ம சொல்லணும் அதுவும் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் latent learning as described எட்வர்ட் டோல்மன் தான் சொல்லியிருக்காரு. the latent learning refers to learning that occurs without any obvious reinforcement, is not immediately demonstrated through behavior. Next, see what is the law of effect in Thorndike's theory of learning. Even Thorndike theory கூட நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. see இவர் மூணுத்தை பத்தி பேசியிருக்காரு, நமக்கு தெரியும்ல. என்னென்ன பேசியிருக்காரு? நமக்கு law of readiness, law of exercise, law of effect இல்லையா? இது law of effect பத்தி. law of effect நான consequences. நம்ம ஒரு விஷயம் பண்ணி முடிச்சோம், நமக்கு அதோட கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கு, அதுக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சு, அதை வச்சுதான் நம்மளோட சேஞ்சஸ் நடக்கும்ன்றார். So behaviors followed by satisfying consequences are more likely to be repeated. Behaviors followed by unsatisfying consequences are less likely to be repeated. So இது ரெண்டுமே சரியா இருந்தா ரிப்பீட் ஆகும், தப்பா இருந்தா ரிப்பீட் ஆகாது. அதுதான் அவர் சொல்றது. So the law of effect proposed by Edward Thorndike states that behaviors followed by satisfying consequences are more likely to recur, while those followed by unsatisfying consequences are less likely to be repeated. அவ்வளவுதான். ஓகே, அது ரொம்ப பண்ண மாட்டோம் நம்ம. Next, which theorist is most closely associated with the concept of social constructivism? அதான் நம்ம படிச்ச லிவ் விகாட்ஸ்கி. See, அவரது எல்லாமே பசங்க வந்து சுத்தி இருக்கிறது கத்துப்பாங்கன்னு சொல்றோம். Okay, so Lev Vygotsky is known for his theory of social constructivism, which emphasizes the role of social interaction and cultural context in the development of cognition. Okay, next one. Which of the following is the characteristics of the pre-operational stage of cognitive development according to Piaget? Jean Piaget ஓடது ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஓகே, அவரோட ஸ்டேஜஸும் வரும், அவரோட கீ டேர்ம்ஸும் வரும். ஸோ இதுல என்ன சொல்றாங்க? ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்ல எது வரும்? ஈகோ சென்ட்ரிசம். ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்ல வந்து ஈகோ சென்ட்ரிசம்னா என்னன்னா, தான் நினைக்கிறது தான் கரெக்ட் நினைக்கிறது ஈகோ சென்ட்ரிசம். நெக்ஸ்ட் 12th எரிக்சன்ஸ் தியரி. எரிக்சன்ஸ் தியரியும் கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன். Erickson's theory of psychosocial development, which stage is associated with the challenge of initiative was guilt. இவரது 8 ஸ்டேஜ் வரும், அப்படியே ஆப்போசிட் மாதிரி வரும், நம்ம அது மாதிரி பார்க்கணும். ஓகேவா? இது பார்த்துக்கோங்க. ஏர்லி சைல்ட்ஹுட், எரிக்சன் தியரி ஆஃப் சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட், எப்படி நம்ம வந்து அந்த ஸ்டேஜஸ் வந்து எப்படி நம்ம சோஷியல் டெவலப்மெண்ட்க்கு உதவுது, இல்ல அந்தந்த ஸ்டேஜஸ்ல நமக்கு எதெல்லாம் நமக்குள்ள நடக்குது, அதுதான் ட்ரஸ்ட் வெஸ் மிஸ்ட்ரஸ்ட் அந்த மாதிரிலாம் வரும். See, early childhood. ஓகேவா? Erik Erikson's theory of psychosocial development includes a series of stages, each characterized by a specific conflict. ஒன்னொன்னுத்துக்கு ஒரு conflict இருக்கும். The initiative was guilt stage occurs during early childhood. Around ages 3 to 5 ல நடக்கும். At this stage, children begin to assert power and control over their environment by planning activities, initiating tasks. பசங்க பண்ணும். ஓகேவா? Next one. According to Kohlberg stages of moral development, at which stage do individuals believe that rules and laws are important because they maintain the social order? Kohlberg theory moral development 3 ஸ்டேஜ் வரும். சரியா? ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல், அந்த மாதிரி வரும். இதையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் இதுலயும் மாத்தி மாத்தி கொஸ்டின்ஸ் வருது. ஓகே, 3 ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அதுல ஒன்னொன்னு ரெண்டா பிரியும் இல்லையா? இது கன்வென்ஷனல். மாரல் டெவலப்மெண்ட், எப்படி நம்ம அந்த வயசு அந்த ஸ்டேஜஸ் வரும்போது நமக்குள்ள ஒரு மாரல் டெவலப்மெண்ட் நடக்குது. See, Lawrence Kohlberg's theory of moral development includes 3 levels. Pre-conventional, conventional, post-conventional. The conventional level is characterized by an individual adherence to rules and laws. நடுவுல என்னன்னா, நம்ம ரூல்ஸ் லாஸ் மதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். So because they maintain social order. At this stage, individuals understand the importance of conforming to social norms and laws. அந்த conventional வரும்போது அந்த லாக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது next, non-directive counseling is mainly meant for. See, directive counseling, non-directive, eclectic. 3 இருக்குது, 3யும் படிச்சுக்கோங்க, ரொம்ப important. See, analysis of client data, diagnosis of relevant factors, emotional replacements. See, actually, directive counselingல வந்து யாரு நம்ம போறோம், யாருக்கிட்டயோ போறோம், யாரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போறோம், சைக்காலஜிஸ்ட் கிட்ட போறோம்னு வச்சுக்கோமா, அவர் தான் நமக்கு கைடன்ஸ் பண்றாரு. அவருக்கு தான் அதுல பாதி இருக்கும் கைடன்ஸ்ல. இல்ல, அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நம்ம பண்ணோம். பட் கவுன்சிலிங்ல வந்து அது கவுன்சிலிங்ல, பட் இந்த கவுன்சிலிங்ல நான் டைரக்டிவ் கவுன்சிலிங் அப்படி இருக்கும். பட் நான் டைரக்டிவ் கவுன்சிலிங் எப்படி இருக்கும்னா, கவுன்சிலருக்கும் இங்க வந்து கவுன்சிலரும் இருப்பாங்க, நம்ம யார் போறோமோ அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஓகேவா? அதுதான் நான் டைரக்டிவ் கவுன்சிலிங். அங்க நீங்க நம்ம எல்லாமே பேசவும் முடியும். ஓகே, அதுதான். ஸோ இமோஷனல் ரிலீஸ். நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்ல நம்ம யாரு பண்றாங்களோ அவங்க கவுன்சிலர் ஒரு பக்கம் இருப்பாரு, அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அவங்க எல்லாமே சொல்ல முடியும் அவங்க கிட்ட. அதுதான் counseling is a more personalized and in-depth process that addresses the emotional, psychological and behavioral issues students may face in this.
The classroom பத்தி நான் போட்டிருக்கேன். It involves one-on-one interaction with a trained counselor who helps students explore their feelings, thoughts, and behaviors to overcome obstacles and improve their overall well-being. See, இது ஸ்கூல்ல நடக்கிற ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ். டைரக்டிவ்ல வந்து யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருப்பார். இது நான் டைரக்டிவ்ல இவங்க நம்ம போறோம் கவுன்சிலிங், நமக்கு அங்க இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நம்ம எது வேணா சொல்ல முடியும், நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதுதான் மெயின் அங்க. எக்லெக்டிக்னா போத். ஓகேவா? சி, இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட். இதுல என்னென்ன தியரிஸ் இருக்கும் நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா வீடியோ போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் MCQஸோட PYQஸ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.